இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் 28/11/2024 நவம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15. லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி காலை 7:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலை 9:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும். மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும். மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும். இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 9:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:07 வரை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. கலகலப்பாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் அனைவரிடத்திலும் நடந்தும் கொள்வீங்க. இன்று மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது உங்களுடைய உற்சாகம் அவர்களையும் தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்குங்க. இதனால தவறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. ஒன்றிற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி பூர்வமாகவும் நடந்தும் கொள்வீங்க. அவர்களிடத்துல நட்பினை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வீண் செலவுகளாகவும் இருக்கலாங்க. செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று பெரியதாக எதுவும் இருக்காதுங்க. சிலருக்கு கை கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். இன்று தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சிக்கலான பிரச்சனைகளுக்கு சுமூகமான முடிவையும் காண்பீங்க. வியாபாரத்தை நிதானமாக நடத்தவும் செய்வீங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தலை நிமிர்ந்தும் நிற்பீங்க. மனதிற்கு பிடித்த பெண்கள் இடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் தாயாருக்காக மருத்துவ செலவுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில உற்சாகமான செய்திகளும் வந்து சேரும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணையிடத்துல எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சில செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு குடும்பம் தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விடவும் லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். தடைகளையும் கண்டு நீங்க தளரவும் மாட்டீங்க. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு சில வேலைகளை நல்லபடியாக முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய் தந்தையுடன் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். சிலருக்கு புதிய வேலையும் அமையும். வியாபாரத்துல புதிய பங்குதாரர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தேவைகள் பூர்த்தியாக கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று பணியிடத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி புதிய பொறுப்புகளும் ஏற்பீங்க. கடினமாகவும் உழைப்பீங்க. எல்லா வேலைகளையுமே சரியான நேரத்துல செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம் தொடர்பாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொண்டாலே போதும். மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வீட்டை விரிவுபடுத்துவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கால்நடை பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் அலைச்சலுக்கு பின்புதாங்க முடியும்.
அரசினால ஆதாயமும் உண்டாகும். வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. இன்று கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வளர்ச்சியும் இருக்கும், அதற்கான நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிச்சுமை அதிகமாக இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய பணிகளை முறையாக திட்டமிட்டு அதன்படி மேற்கொண்டாலே போதுங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தும். இன்று உங்கள் துணை இடத்துல மென்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் பிரியமானவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறை நன்றாகவும் இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உங்கள் தாய் தந்தைக்காக மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். அக்கம் பக்கத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையுங்க. இருப்பினும் இதனை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாய் தந்தையின் கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மருத்துவ சிகிச்சைகளையும் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய சந்திப்புகளும் அவர்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பழுதுகளை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நினைத்ததை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே அதனால பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. எந்த வேலையை முடிப்பது என்ற யோசனையுடனும் இருப்பீங்க. உடன் பணிபுரிபவர்களுடைய உதவிகளும் இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய யோசனைகளுடனும் இருப்பீங்க. மனதளவுல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். இன்று உங்களுக்கான சில நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. வணிக சூழல்ல இருக்கிறவங்களுக்கு பொருளாதார சிக்கல்களும் குறையும். உங்களுக்கு வேண்டிய பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தில் உள்ள முதியவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வேண்டாம். அவர்களுடைய அறிவுரைகளும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சிலருக்கு இன்று திடீர் முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இணையத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. கமிஷன் தொடர்பான துறையில லாபத்தையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். இன்று வித்தியாசமான அணுகுமுறையின் மூலம் நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. மனதளவுல தைரியமும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்கள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. தொழில புதிய யுத்தியை கையாள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். திறமையாக செயலாற்றுவதும் நல்லது. கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நட்போடும் பழகுவீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி வீட்டுல பயனுள்ள விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. பண பற்றாக்குறைகளும் குறையும். உங்களுடைய பண தேவைகளை நீங்க நிறைவேற்றியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வழக்கமான கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகளை நிதானமாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வாக்கு வன்மையினால வியாபாரத்துல வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிடித்ததை வாங்கியும் தருவீங்க. பரிசாக தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். மனதுல தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல சிலருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலக பணியின் காரணமாக சிலரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு இது சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனலும் நீங்கி தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாகவும் உயரும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். வியாபாரத்துல போட்டிகளும் குறையும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய மாற்றங்களும் ஏற்படலாம் என்ற சாதகமான போக்குடனும் இருப்பீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தங்களுடைய பங்குதாரர்கள் இடத்துல ஏதாவது ஒரு விஷயத்திற்காக மனக்கசப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தப்பட்ட டென்ஷன்களும் ஏற்படலாம். பண பரிவர்த்தனை விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பொருளாதார விஷயத்துல அனுகூலமும் உண்டாகும். கடனாக கொடுத்த பணமும் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையிலும் சிறந்த ஒத்துழைப்புடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குழந்தைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தடைப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். மனை வாங்குவது விற்பது போன்றவைகள் நல்ல லாபத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல கலகலப்பான சூழலும் இருக்கும். வீடு பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தள்ளிப்போன வேலைகளும் நல்லபடியாகவும் முடியும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த செலவுகளாகவும் இருக்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்று நல்ல ஒரு பரந்த நோக்கத்துடனும் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாகவும் எடுத்தும் கொள்வீங்க. உங்களுடைய லட்சியத்தை எளிதாக அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. ஆன்மீகம் மற்றும் தொண்டு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இதற்காக செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். திருப்தியாகவும் உணர்வீங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல இன்று உங்கள் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்தும் செல்வீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இருவரும் என்ற மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையான பணிக்காக ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்து இருந்த பரிசு பொருட்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும் என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இதற்காக நீங்க வித்தியாசமாக சிந்திக்கவும் செய்வீங்க. தொழில் துறையில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே கடந்து வந்தும் விடுவீங்க. சில நேரங்கள்ல மற்றவர்களுடைய பேச்சுக்களை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல காரியங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. மற்றவர்களும் உங்களை புகழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெருமிதமாகவும் உணர்வீங்க. புதிய முயற்சிகளை இன்று மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய மனது காயப்படும்படியாக பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சின்ன சின்ன அவப்பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால அவங்களுக்கு பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உத்தியோகத்துல சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை கடந்து வந்து தங்க ஆக வேண்டியதும் இருக்கும். இதனை எல்லாமே நீங்க எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில உங்களுடைய நிலை செல்வாக்கை தருவதாகவும் இருக்கும். சில புதிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பண வளர்ச்சியும் இருக்கும், லாபமும் இருக்கும். மாணவர்கள் தேர்வுல வெற்றியையும் பெற்று விடுவாங்க. மாலையில உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல் மற்றும் சமூக துறையில வெற்றியையும் பெற்றுவிடலாம். இறை சார்ந்த பணிகள்ல ஆர்வத்துடனும் கலந்தும் கொள்வீங்க. புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் குறையும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய உதவிகளும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஏற்றத்தாழ்வுகளும் குறையும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணி தொடர்பான அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் குறையும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. அதீத சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல கோபப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலையில கூடுதல் கவனத்துடன் பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். அதிக பணிகளின் காரணமாக பணியில ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாங்க. உங்கள் துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அவர்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. கவனக்குறைவின் காரணமாக பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று உடற்பயிற்சி மற்றும் யோகா போன்றவற்றை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு விரும்பிய இட மாற்றங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணி மாறுதல்களும் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு வீட்டுல மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள்ல இறங்கி வெற்றி கொடி நாட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். பழைய கடன்களை பக்குவமாக பேசி தாங்க வசூல் செய்ய வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தை பொறுத்தளவிற்கு இன்று உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்க்கின்ற காரியங்கள் சாதகமாகவும் முடியும். நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். திட்டமிட்ட வேலைகளை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் படிக்கவும் செய்வாங்க. யாரிடத்திலும் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். வழக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மன அமைதியாகவும் உணர்வீங்க. முக்கியமான வேலைகளை இன்று உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடைய உதவியினால நல்லபடியாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்கள் தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வணிகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. நேர்காணல்களுக்கான அழைப்பும் வந்து சேரலாம். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் யோசனைகள் சொல்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல கனிவான பேச்சுக்கள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். பயணங்களின் பொழுது விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. பணி சார்ந்த மறைமுகமான எதிர்ப்புகளை அறிந்தும் கொள்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகும். உங்களுக்கான புதிய இலக்குகளை அமைத்தும் கொள்வீங்க. வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்ப பெரியவர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. திறமையாக திட்டமிடுவதன் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடலாம். சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதையும் அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். முறையான திட்டமிடுதல்களின் மூலம் பணிகளை குறித்த நேரத்துல முடித்தும் விடுவீங்க. உதவிகரமாகவும் இருப்பாங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். உங்கள் துணையிடத்துல கோபங்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை பராமரிப்பதற்கு இத்தகைய கோபங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடன் தாங்க இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு என்று அவ்வளவாக இல்லைங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில எதிர்பாராத ஏற்றத்தையும் பெறலாம். கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த புதிய வாய்ப்புகளை இப்பொழுது நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளையும் குறைக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல ஊதிய உயர்வு என்பது சற்று கால தாமதமாக தங்க வந்து சேரும். பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்குங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. அவர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால நல்ல திருப்பங்களும் ஏற்படலாம். என்று வெற்றி பெறுவதற்கான முனைப்புடனும் காணப்படுவீங்க. பெற்றோர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. நினைத்தது நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் உண்டாகுங்க. எதிர்பார்த்து இருந்த முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில ஆர்டர்களையும் அலைந்து திரிந்தாவது பெற்றும் விடுவீங்க. தந்தையின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல புதிய மாற்றங்களும் ஏற்படலாம்.
பெண்களிடத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களும் இன்று உங்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வாங்க. அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். பிற மொழி பேசும் மக்களினால ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். உறவினர்களுடைய மத்தியில மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழலும் அமையும். உத்தியோகத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. குழந்தைகளிடத்துல கல்வி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்க முடியும் என்ற மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனப்பக்குவமும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகத்துடனும் மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இது உங்களுடைய செயல்களிலும் வெளிப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆற்றலுடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில இன்று புதிய விஷயங்களை கையாளவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை எளிமையாகவும் தன்னிச்சையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய வேலைகளை மற்றவர்கள் பாராட்டவும் செய்வாங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று உங்களுடைய தேவையை விட கையில பணமும் இருக்கும். சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. தைரியமாகவும் தன்னிச்சையாகவும் செயல்படுவீங்க. பணவரவு நன்றாகவும் இருக்கும். வீட்டு கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். உயர் அதிகாரிகளின் மூலம் உத்தியோகத்துல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளினால நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்களின் மூலம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. பொருளாதாரத்துல மேம்பாடும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இளைய சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன மறைமுக தொல்லைகளும் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசியல்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சில நன்மைகளும் நடைபெறும். பொது மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல தடைப்பட்டு இருந்த பழைய பணிகளையும் முடிப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் உண்டாகும். சோம்பல்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மாற்றத்தினை தருவதாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். பூர்வீக வீட்டினை சீர் செய்வதற்கான செலவுகளும் ஏற்படலாம். இது தொடர்பான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. அலைந்து திரிந்தாவது புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். அரசு பணியாளர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தடைகளின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இறை சார்ந்த பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு நன்மையான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மனை வழிபட்டு வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. உறுதியுடன் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மனமும் அமைதியாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகள் கடினமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. எளிமையாக பணியாற்றுவதற்கு திட்டமிட்டு செய்தாலே போதும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கிக் கொள்வீங்க. வேறுபாடுகளும் நீங்கும். இருவரும் இன்று மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு சோம்பலான உணர்வுகளை தருவதாகவும் இருக்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டும் விடுவீங்க. இன்று கைக்கு எட்டிய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியவில்லையே என்ற தடுமாற்றங்களும் இருக்கலாம். வியாபார கடன்களை வசூலிப்பதில் கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவி இருவரும் பழைய விஷயங்களை பற்றி இன்று கண்டிப்பாக பேசவும் வேண்டாம். இது அமைதியை கெடுப்பதாகவும் அமையும். இன்று முக்கியமான வேலைகள்ல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வேலை விஷயமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தள்ளிப்போன விஷயங்கள் உடனே முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வியாபாரத்துல புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். மனசாட்சிப்படி செயல்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று காதல் வாழ்க்கை மற்றும் உறவினர்களுடன் உறவு நிலையும் இனிமையாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பேச்சுவார்த்தையின் மூலம் சரி செய்தும் விடுவீங்க. பெண் நண்பர்களுடைய உதவியினால உத்தியோகத்துல லாபத்தையும் பெற்று விடுவீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து சில கவலைகளும் மனதில் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனித ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் குறையும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். கனிவுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். அலைச்சல்களுடன் கூடிய ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பான பலன்களையும் பெறுவீங்க. உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதும். பணியை பொறுத்தளவிற்கு சிறந்த வாய்ப்புகளையும் பெறுவீங்க. திறமையுடன் பணியாற்றவும் செய்வீங்க. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. திருமண உறவிலே என்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. அவர்களிடத்துல காதலை வெளிப்படுத்துவதும் நல்லது. அவர்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கையில ஓரளவிற்கு பணமும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. வரவுக்கும் செலவுக்கும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு உடல் அசதியினால தோல் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. அலுவலக பணிகள் தொடர்பாக அலைச்சல்களும் இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்ய போய் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமாக இருந்து உதவிகள் செய்வதும் நல்லது. வாடிக்கையாளர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அவர்களிடத்துல சாதுரியமாக பேசி நஷ்டம் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அலட்சியமாக மட்டும் வேலையில இருந்து விடவும் வேண்டாங்க. இரும்பு ஆயுதங்கள் போன்றவற்றை பயன்படுத்துபவர்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டுல ஏதாவது விருந்து ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. விசேஷ வைபவங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் உங்ககிட்ட உதவிகள் கேட்டும் வரலாம். நண்பர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். வீட்டுல பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. இன்று மற்றவர்களை சந்தேகப்படவும் வேண்டாங்க. இதனால நல்ல நம்பிக்கைக்கு உரியவர்களை கூட இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் தன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பழகுவதும் நல்லது. இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. வணிக விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சில ஆபத்தான சூழ்நிலைகளும் இருக்குங்க. கவனமாக செயல்படுவதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்கொண்டுள்ள துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் பணியிடத்துல ஏற்றுக்கொள்ளவும் படும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில அத்தியாவசியமான வீட்டுப் பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பர பொருட்களையும் வாங்கியும் மகிழ்வீங்க. புதிய செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பார்த்த சில முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டாளிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபார பணிகள்ல திடீர் லாபத்தையும் பெற்றுவிடலாம். நெருக்கமானவர்களினால சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். பணிகள்ல சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறுங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டு இருக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. தாய் வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்கள் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. மனதிற்கு திருப்தியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைகள் உங்கள் மேலதிகாரிகளினால பாராட்டவும் படும். பணியை குறித்த நேரத்துல செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. சுமூகமான பேச்சுவார்த்தைகள் ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். நிதி நிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் உணர்வீங்க. சில செலவுகள் எதிர்கொண்டாலுமே நீங்க இதனை எல்லாமே சாமர்த்தியமாகவும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஆன்மீக பணியில அதிக நாட்டத்துடனும் இருப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பினால பெருமையும் உண்டாகும். உடன் வேலை பார்க்கும் பெண்கள் இடத்துல அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறவினர்களை ஒன்றிணைப்பதற்காக நீங்கள் பாடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். இன்று வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சிலருக்கு எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வெளியூர்ல இருந்து வருகின்ற செய்திகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வீட்டுல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல போட்டியாளர்களுடைய தொல்லைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். தாய் வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய வேலையாட்களும் அமைவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கு ஒரு கலவையான நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எல்லா வேலைகளையுமே சரியாகவும் செய்து முடித்து விடுவீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. சில சுபகாரிய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல பொருளாதார விஷயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகள் திருப்தியை தருவதாகவும் இருக்கும். சில சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல ஆதரவுகளும் இருக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றும் கூறலாம். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சிறப்பாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிட சூழல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. புதியதாக கொடுக்கப்பட்ட வேலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய காதலை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக திடமாகவும் உணர்வீங்க. நம்பிக்கையான உணர்வுடனும் காணப்படுவீங்க. உண்மையாகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களை நம்பி இன்று புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறுதியாகவும் செயல்படுவீங்க. தொழில் தொடர்பான இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த மந்தமான போக்கும் மாறும். பணவரவு உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. மற்றபடி இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவாங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய உறவினர்கள் நண்பர்கள் சந்தித்து பேசியும் மகிழ்வீங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பிரபலங்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டவும் செய்வாங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சின்ன சின்ன குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதார விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடையே சமநிலையை கடைபிடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக பணிகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும்.
கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். எதிர்பார்த்து இருந்த சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். நெருக்கமானவர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார பணிகள்ல முன்னேற்றமான சூழலும் உண்டாகும். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மாற்றங்களும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு என்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அதனை அடைவதற்காக முயற்சிகளும் செய்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை மட்டும் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல இன்று திருப்தியாகவும் உணரவும் மாட்டீங்க. செய்த வேலையையே மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இயந்திரத்தனமாக என்று செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிக பணிகளும் இருக்கும். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். எதிர்கால முதலீடுகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பெண்கள் துணிச்சலுடனும் செயல்படுவாங்க. காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். விருப்பமான உறவினர்களுடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல பங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகளை எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க. மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை முடித்து பாராட்டுகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தர்ம சிந்தனைகளும் அதிகரித்தும் காணப்படுவீங்க. அன்னதானங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல ஏற்ற இறக்கத்துடனும் உணர்வீங்க. கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் எதையும் என்றைக்கு மேற்கொள்ளவும் வேண்டாம். சிலருக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாள் சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்கள் இடத்துல ஒப்படைக்காமல் நீங்களே செய்வதே நல்லது. வியாபாரத்துல அவசரமான முடிவுகள் எடுக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நிதி விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணத்தை டெபாசிட் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய் வழியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய வேலைகளை தொடங்க விரும்பினால் அதனை உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளை பெற்று செய்வதும் நல்லது. இல்லை என்றால் வேறு ஒரு நாளுக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. குடும்பத்துல குழந்தைகளுடன் சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதுல மகிழ்ச்சியும் இருக்கும். வியாபாரத்துல கடந்து வந்த பாதைகள்ல இருந்து நல்ல அனுபவத்தையும் பெற்று விடுவீங்க. முதலீடுகளும் அதிகரிக்கும். உங்கள் பணியிடத்துல எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வருமானத்துல முன்னேற்றமும் இருக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். மனதுல புதுவிதமான இலக்குகளும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். நல்ல லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களுக்கான புதிய இலக்குகளும் பிறக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.